சென்னை புதுப்பேட்டை பகுதியில் கடந்த வாரம் கழிவுநீர் கால்வாய் பணிகள் மேற்கொள்ளும் போது குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் முழுவதும் வீணாகி வருகிறது. இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் லட்சுமணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். சென்னை புதுப்பேட்டை பகுதியில் பல்வேறு இடங்களில் கழிவுநீர் வடிகால் பணிகளுக்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டு இந்த பணிகளானது கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் நாராயண நாயக்கன் தெருவில் கடந்த 1 வாரங்களுக்கு மேலாக கழிவுநீர் பழுப்புகள் புதைக்கும் பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பழுப்புகள் பொறுத்தவரை புதைக்கும் போது இந்த குடிநீர் குழாயானது உடைப்பு ஏற்பட்டு கடந்த 1 வாரத்திற்கு மேலாக குடிநீர் முழுவதுமே வீணாகி வருவதாக இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். மேலும் இந்த பகுதியில் இந்த பழுப்பினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். இப்போ எப்போ இந்த பழுப்பு தொண்டு பணி நடந்தது? இப்போ என்ன பிரச்சனை இருக்கு இதனால? ஒரு 10 நாளாக இருக்கும். யாரும் வரல. 2 கவுன்சிலர் வந்தால் பார்த்தாங்க, பழம் தண்ணி போட்டிட்டாங்க. இது போலாச்சு. 2-3 பேர் சைபிளில் கால் விட்டாங்க. இங்கே 2 பேர் விட்டாங்க. ஒரு சேரும் தகுதிமா இருக்கு. காவை வச்சுட்டாங்க, எல்லாம் வச்சுட்டாங்க, எல்லாமே இருக்கு. சரி பண்ணிட்டோம்ப்பா. அம்மா, இப்போ நீங்க தண்ணி வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்றீங்க. எத்தனை நாளா இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கீங்க? 10 நாளா இருக்குதுப்பா. இது எல்லாம் போற வரவங்க எல்லாம் என்ன தண்ணி கேக்குறாங்க. நல்ல தண்ணி இது பாருங்க, எட்டு குடிச்சிடுறாங்க கூட அவங்க பாவம். அவ்வளோ நல்லா இருக்குது தண்ணி இல்லாத எவ்வளோ அவஸ்தைப்பட்டோம் நம்ம. இது போகிறது நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. எப்படியும் ஒரு ஆஃபீஸர் பார்த்து இது மூடி தான் இருந்தாங்க. மூடிட்டு ஒன்று பள்ளம் போட்டாங்க. இன்னும் காவா தண்ணி நிற்குதுன்னு ஒடிச்சிட்டாங்க. ஈபி ஒடிக்கிறாங்க, ஒடிக்கிறாங்க. இதே 3 பேரும் இதே தான் நடக்குது இங்கே மாற்றி. இப்போ இந்த எதுக்காக இந்த பள்ளம் தோண்டினாங்க? எப்போ தோண்டினாங்க இதெல்லாம்? இது நடுவில் ஒரு காவா போடணுன்னு அங்கே முஸ்லீம்கள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இந்த இவங்க பாய்ங்க தான் பள்ளிவாசம் உடனே சிஎம் கிட்டேருந்து வந்து உடனே போடுன்னா மறுநாளே மழை வந்துச்சு. ஒரு நாள் கூத்து தான் அது போடதான் கிடக்குது பாருங்க. அந்த பைப்புங்க பாருங்க. அந்த பைப்பு நடுவில் போடணும். இருக்கிறதெல்லாம் ஒடிச்சிட்டு போனாங்க தவிர அந்த பைப்பு போட்ட பாடு இல்லை. ஏஜிசி அந்த பெரிய இயந்திரம்ப்பா, என்ன இயந்திரம் அது? ஏபிசி இயந்திரம் ஒடிச்சு தள்ளிட்டா நம்மளதெல்லாம் காவா வச்சுட்டாங்க, இது வச்சுட்டானுங்க. அவங்க வர பண்ணிட்டு போனாங்க. அது சீர் பண்ணும் இல்லை ராஜா. எப்படி பண்ணுறது? இது தண்ணி போகுதுன்னு நம்ம மனசாட்சி. இது போகிறவங்க வரவங்கெல்லாம் நின்றுறாங்க. தண்ணி போகலையே, இந்த மாதிரி குடிக்கிற தண்ணி வேஸ்ட் ஆகுதுன்னு. அதுதான் யார்கிட்ட சொல்லணுன்னு அவங்க வந்தால் டைனேஜ்காரங்களே சொன்னேன், நான் காசாவது கொடுக்குறேன்னு செய்துட்டுங்கடான்னு. அவங்க அது மெட்ரோமா, நம்மளது வேறு டைனேஜ்மான்றாங்க. ஈபிக்காரங்க அவங்க வேறு. 3 பேரும் இங்கே ஆட்டம் காட்டுறாங்கப்பா. குறிப்பாக பொதுமக்களின் கருத்தாக என்னவென்று பார்த்தால் இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் குடிநீர் பொறுத்தவரையுமே வீணாகி வருவதாகவும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக உடனடியாக இந்த குடிநீர் பழுப்புகள் பொறுத்தவரையுமே சீர் செய்து முறையான குடிநீராக இந்த பகுதி மக்களுக்கு வழங்க வேண்டும் என இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமனுடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.